எல்லாருக்கும் வணக்கம். விஜி கிரியேஷனில் இன்றைக்கி ஹெல்த்தியான உணவை எப்படி சூப்பராக செஞ்சு சாப்பிட்றதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதிக இரும்புச்சத்து, புரோட்டீன் எல்லாமே நிறைஞ்சிருக்கிற ராகி, சிறுதானிய ராகியை தான் நம்ம சூப்பராக ஹெல்த்தியாக வெஜிடபிள்லாம் போட்டு ஒரு அடை செய்ய போகிறோம். எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 மிளகாய் பூண்டையும் நம்ம மிக்ஸி ஜாரில் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஒரு கடாயில். கடுகு 1 ஸ்பூன் போட்டுருங்க. கடுகு பொரிஞ்சு வரட்டும். சீரகம் 1 ஸ்பூன் போட்டுருங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த காஞ்ச மிளகாவையும் பூண்டையும் கொரப்பாக அரைச்சோம் பாருங்கள், அது செம்ம வாசனையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் இப்போ சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குதோ எல்லா வெஜிடபிள்ஸும் இதில் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸை நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துருங்க. இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு கோஸ் எடுத்திருக்கேன். நல்லா நறுக்கி வாஷ் பண்ணி அதை நல்லா ட்ரையாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் அளவு கேரட் எடுத்திருக்கேன். நான் இது 3 தான், வெங்காயம், கேரட்டு, கோஸ் இதை மட்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த காய்கறிகளை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நம்ம முருங்கைக்கீரையில் அடை செய்வோம் இல்லையா, அதுக்கு பதில் நம்ம இந்த மாதிரி வெஜிடபிள் சேர்த்து கூட செய்யலாம். நைட்டு டைமில் செய்யும்போது கீரைக்கு பதில், முருங்கைக்கீரைக்கு பதில் இந்த மாதிரி காய்கறிகளெல்லாம் சேர்த்து செய்யலாம். நல்லா ஒரு கொத்தளவுக்கு தாராளமாக கொத்தமல்லியை சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம எந்த கப்பால் நம்ம ராகி மாவு எடுக்கிறோமோ அதே கப்பால் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப்பளவு ராகி மாவு எடுக்க போகிறேன். அதே மாதிரி 2 கப்பளவு தண்ணியை எடுத்துக்கிறேன். குவான்டிட்டி 1 கப்புக்கு 1 தண்ணி. எந்த அளவுகளால் எடுக்கிறீங்களோ அதே அளவுகளால் எல்லாத்தையும் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ராகி மாவை சேர்த்துருங்க. இப்போ அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக கிளறி கொடுத்துருங்க. கொஞ்சம் கிளறதுக்கு சிரமமாக இருக்கும். நல்ல கைப்பிடியை வச்சுட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெந்து இருக்கும். நமக்கு உடலுக்கு உபாதை ஆகாமல் நல்லபடியாக வெந்து வந்துடும். நமக்கு அடை தட்டும்போது நல்ல சூப்பராக இருக்கும். அது பார்க்குறதுக்கு சாஃப்டாக மொறுன்னு வரும். இந்த மெத்தடு ரொம்பவே நல்ல மெத்தட். இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா வெந்து வந்திருக்கு. காய்கறி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. கை சூடு பொறுக்காமல் பார்த்து செய்யுங்க. சூடாக இருந்தால் இன்னும் கூட ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெதுன்னு தான் இருக்குது. எனக்கே கை சூடாக தான் இருக்குது. கையில் எண்ணெய் தடவிக்கோங்க, இல்லை தண்ணி தடவிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ராகி மாவு நல்லா வெந்து வரும் பாருங்கள். ராகி நல்லா வேகணும். வெந்தால் தான் நம்ம உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது ராகி அடையும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நல்லா ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு ஈர துணியில் நான் இதை நல்லா மெலிசாக தட்டிக்கிறேன். நீங்கள் வாழலையை கூட நீங்கள் தட்டிக்கலாம். நான் ஈர துணியில் தட்டும்போது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் இந்த ஸ்டெப் செய்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்ல ஒரு வேர்க்கடலை சட்னி தொட்டுக்கிறதுக்கு வச்சிங்கன்னா வச்சுக்கோங்க, எத்தனை செஞ்சாலும் காலி ஆயிரும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக நல்ல மொறுன்னு சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க, தீஞ்சிடக்கூடாது. பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். சூப்பராக வெந்து நல்லா சாஃப்டாக மொறுன்னு வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி அதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ராகி அடை சூப்பராக வரும்.
நல்லா மாவாக இல்லாமல் வேகாமல் இல்லாமல் நல்லா பார்க்கவே எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு மெலிசாவும் சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள். ஓரங்கள்லாம் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். சாப்பிடவே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம்.